ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. கந்தனிடம் 10 பசுமாடுகள் இருந்தது. இவன் தினந்தோறும் அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று விட்டு ஈவினிங் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். ஒரு நாள் அன்னைக்கும் வழக்கம் போல காலையில மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க நல்லா காத்தடிச்சதுனால ஒரு மரத்துக்கு கீழே படுத்து கந்தன் நல்லா தூங்கிட்டான். முழிச்சு பார்த்தா இந்த 10 மாடுகளும் பக்கத்துல இருந்த முருகனோட தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருந்து தோட்டக்காரன் சும்மா விடுவானா? பஞ்சாயத்தை கூட்டிட்டான். சத்தையா ரோட்டு கேக்குது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி, அதை விடுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகராறு. உடனே பஞ்சாயத்து தலைவரும் இந்த 10 மாடுகளும் முருகனுடைய தோட்டத்தை மேய்ஞ்சதுனால இந்த மாடுகள் அனைத்து முருகனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு கூறினார். உடனே அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி இளைஞன் எழுந்து, ஐயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த 10 மாடுகளும் ஒரு நாள் மட்டும்தான் முருகனுடைய தோட்டத்தை மேய்ந்தது. அதனால இந்த 10 மாடுகளும் ஒரு வருட காலம் முருகனிடமே இருக்கட்டும். இந்த மாடுகள் போடும் குட்டிகளையும் அதில் இருந்து கிடைக்கும் வருமானத்தையும் முருகனை வைத்துக் கொள்ளட்டும். இந்த ஒரு வருட காலம் முடிந்த பிறகு இந்த 10 மாடுகளும் மீண்டும் கந்தனிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சரியான தண்டனையா இருக்கும் என்று அந்த புத்திசாலி இளைஞன் கூறினான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அதிக பிரச்சனை போய் ஊர் மக்களும் இதையே ஆமோதித்தார்கள். உடனே அந்த பஞ்சாயத்து தலைவரும் இந்த தண்டனை தான் சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று தீர்ப்பை கூறினார். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனிதன் தண்டனை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் அந்த தீர்ப்புகள் அமைய வேண்டும். உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு அமைவதில்லை. அவன் நல்லவனா மாறி வாழ நினைச்சா கூட இந்த சமூகம் அதற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று தீர்மானித்து விடுகின்றது. இது சற்று யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இத மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.